65 ஆண்டுகளில் இந்துக்களின் எண்ணிக்கை வீழ்ச்சி. தாஜா அரசியல் லாபத்தை பேசும் ஆய்வறிக்கை. இந்தியாவில் இந்துக்களின் மக்கள் தொகை 1950 முதல் 2015 வரையிலான 65 ஆண்டுகளில் 7.8% வீழ்ச்சியடைந்துள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர் ஷாமிகா ரவி தலைமையிலான குழுவால் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 1950 முதல் 2015 வரையிலான 65 ஆண்டுகளில் இந்தியாவில் இந்துக்களின் மக்கள் தொகை 7.8% வீழ்ச்சியடைந்துள்ளது. இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை 43.15% வளர்ச்சியடைந்துள்ளது. அதாவது இந்துக்களின் மக்கள் தொகை 84.68%இலிருந்து 78.06% குறைந்துள்ளது. இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை 9.84%இலிருந்து 14.09% அதிகரித்துள்ளது. நேபாளம், மியான்மர் நாடுகளிலும் மக்கள் தொகை இதுபோன்று வீழ்ச்சியடைந்துள்ளது. அதே சமயம் இந்தியாவின் அண்டை நாடுகளான வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் சிறுபான்மையினரான இந்துக்களின் மக்கள் தொகை கணிசமாக குறைந்துள்ளது. இந்த ஆய்வறிக்கை குறித்து பேசிய மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், குறிப்பிட்ட மதத்தவரின் எண்ணிக்கை அதிகரிப்பால் புவியியல் அமைப்பே மாறியுள்ளதாக கருத்து தெரிவித்தார். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த பிரச்சினைகளை பிரதமர் மோடி தொடர்ந்து கோடிட்டு காட்டி வருகிறார். நாடு முழுவதும் தனிநபரின் சொத்துக்களை எக்ஸ்ரே செய்ய போவதாகவும் அவற்றை பிரித்து கொடுக்க போவதாகவும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த சொத்துக்களை எடுத்து யாருக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதும், ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கும் வழங்கப் போகிறார்களா என்ற பிரதமர் மோடியின் கேள்விக்கு பின்னால் உள்ள நியாயத்தை மறுக்க முடியாது. தொகுதி மறுவரையறை செய்யும் போது மக்கள் தொகை பெருக்கத்தை திறமையாக கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றன. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கு தண்டனையா எனவும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அப்படி இருக்கும்போது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து மக்கள் தொகை பெருக்கத்தை திறமையாக கட்டுப்படுத்திய இந்துக்களுக்கு தண்டனையா என்ற கேள்வியும் நியாயமானதுதானே. மத்திய அரசின் சட்டத்தை ஏற்று 2 குழந்தைகளுக்கு பிறகு இந்துக்களுக்கு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டது. அதே சமயம் மதத்தை காரணம் காட்டி சிறுபான்மையினர் மத்தியில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படவில்லை. இதனால் மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்த அளவுக்கு வேறுபாடு உள்ளது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகள் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கியுள்ளதை இதன் அடிப்படையிலேயே பிரதமர் மோடி கண்டித்துள்ளார். பொது சிவில் சட்டம் வந்தால் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு மொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.